ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பிளேஸில் டாப் 3 ஹிடன் பிளேஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லாம் டேய் யாருடா நீங்கள் காய்ஸ்? இங்கே பாருங்களேன், ரைடர் இங்கே வந்திருக்கு. எப்படி தெரில. சரி வாங்க கேமுக்குள்ளே போகலாம். நம்ம ரூஃப் டாப்னா ஏற பார்த்தனால நம்மளுக்கு கண்டிப்பாக 2 ஏடபிள்யூஎம் போதும். இருங்க இன்னொன்று எடுத்துக்கலாம். இப்போ சீன் பாடலாம். அப்படியே பாடலையே திருப்பி என்னடா திருப்பி பாடலாம். பாடவே மாட்டேங்குது. எப்படி 150 ஒரு புல்லட்லேயே 300. சரி வாங்க ஆரம்பிக்கலாம். புஷ்பா போடு. இங்கே இறக்கி விட்டோம். ஃபஸ்ட்டு பிளேஸே இங்கே தான். எங்கே ஏற போகிறோன்னா இந்த டாப்பில் தான் ஏற போகிறோம். எப்படின்னா யோசிக்காதீங்க. ஃபஸ்ட்டு இப்படி வந்துடுங்க. இது மேலே ஈஸியாக ஏறலாம். இப்படி ஏறி நின்றுங்க. இல்லை ஏறுங்க. அப்புறம் இது மேலே கொஞ்சம் கஷ்டம்னா ஈஸியாக ஏறிடலாம். அதுக்கப்புறம் இங்கே கரெக்டாக உங்களால் ஏற முடிஞ்ச ஹைட்டுக்கு 2 லோவால் வேகமாக ஏறிட்டு அவ்வளோதான். எப்படியே நான் காலி ஆகிட்டேன். இன்னொரு தடவை நான் உங்களுக்காக இதே இடத்துல ஏறி காட்டுறேன். சரி இருங்க, நம்ம இப்போ இன்னொரு வாட்டினா ஏறலாம். கடைசி எல்லாமே ஏய் டே க்ளோவால் வேஸ்ட் பண்ண விரும்பலை. போச்சு. enemies. guys இப்படி புக் நான் பெரிய ப்ரோனா இல்லை. டே கரெக்டாக எடுத்துன்னு போய்ட்டு விடுங்கடா ப்ளீஸ்ரா. எங்கேயாவது இங்கேனா ரூஃப் டாப்னா ஏற முடியாதுடா. இப்போ நீங்கள் க்ளோவாலே இல்லாமல் மேலே ஏறி எனிமி அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கு இடம் மாட்டிக்கினேன். இவனு ஏடபிள்யூஎம் தான். அவன் பிள்ளைய நான் ஆடம் அடிக்கக்கூடாது. சரி வாங்க நம்ம வேறமா இந்த 2 ஏடபிள்யூஎம்மா நீ எப்படி டப்புன்னு அடிக்கிற? சரி அப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டோம். அதே மாதிரி தான் இங்கே ஏறிக்கோங்க. அப்படியே ஒரு ஜம்பை போடுறேங்க. இங்கே வந்துடலாம். இங்கே நிறைய பேர் ஸ்பான் ஆவாங்க. இந்த மாதிரி அழகாக அடிச்சிடலாம். எப்படியே என்ன முடிச்சிட்டாங்க. இப்போ நான் 2 இடம் பார்த்துட்டோமா? சூப்பர் பாய்ஸ், நல்லா முடிக்கிறீங்க. போடு. இங்கே ஏறிட்டு வந்து விட்ருக்கான். ரூஃப் டாப் வேகமாக ஏறணும். இப்படி 2 க்ளோவால் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் வந்துட்டோமா? எப்படி ஏதோ எனிமி ஆச்சா அடுத்த செகண்ட் எப்படி பார்த்துட்டு இன்னும் எல்லோரும் நோ அது உங்கள் இஷ்டம். இங்கேருந்து கூட அடிக்கலாம். இருங்க இப்போ இங்கேருந்து அழகாக அடிக்கலாம். பார்த்தீங்களா இப்படி அச்சா பார்த்துருங்க. எனக்கு லியாண்டருக்கு ஒரு 60 HP ஏற்றிடும். என்ன முடிச்சிட்டாங்க. சரி வாங்க இப்போ எல்லாத்தையும் இன்னொரு தடவை அப்படியே பார்த்துடலாம்.
எனிமீஸ். அவ்வளோதாங்க. நான் மூமெண்ட்டில் இருந்தாலே அடிச்சிடுவாங்க. இதில் வேறு ரைடன் போட்டு. சரி வாங்க வாங்க வாங்க, இந்த சைடு கூட ஏறலாம். ஒன்றுமே இல்லை கைஸ். இது மேலே இப்படி 2 கிலோவால் போட்டு அவ்வளோதான் வந்துட்டேனா. இதானா இதுதான். இப்படி ஏறி ஏடபிள்யூம்னா எத்தனை பண்ணிங்கன்னா 150 கொடுத்துட்டேன். இப்போ இன்சைடு வந்தால் சரி வாங்க இப்போ நெக்ஸ்ட் பிளேஸ் பார்க்கலாம். சரி ஏற்கனவே பார்த்த பிளேஸு. சரி நான் இன்னொரு பிளேஸும் சொல்கிறேன். இதெல்லாம் இது வரைக்குமே யாரும் போட்டதே இல்லை. நானே ஓனாக போர் அடிச்சுனுக்கும் போது கண்டுபிடிச்சேங்க. போய் நான் சொல்ல சத்தியமாக. இந்த மாதிரி தப்பாக மட்டும் போட்டுறாதீங்க. சரி வாங்க நாம் அந்த பழைய பிளேஸ் சொன்ன அப்படியே வரட்டா. டே உங்களுக்கு இந்த நேரம் தான்டா ஒன் டைம் படிக்க. சரி காஷ் நான் உங்களை அங்கே போயிட்டு உங்களை வந்து பார்க்க. கேஷ் நான் இப்போ வந்துட்டேன். முதல்ல ஒழுங்காக சொல்கிறேன், இங்கே பார்த்துக்கோங்க. இது மேலே ஏறிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் நான் இப்போ தப்பாக க்ளோவல் போட்டேன். இந்த என்ன மாதிரி யாரும் கோளாராக தப்பாக போட்டுறாதீங்க. சரி வாங்க க்ளோவால் இல்லாமல் இன்சைடு ஏறலாம்ல, அந்த ட்ரிக்கை வேணாம் சொல்லிட்டு வந்துடுறேன். அதே ட்ரிக்கு தான். இப்போ க்ளோவால் போட்டு ஏற வரையும் க்ளோவால் போடாமல் அப்படியே Hey, lava nahi tata hai. இந்த எனிமி கிட்ட போய் வாலண்டியராக அடி வாங்கணும். சரி நான் கிரனேட் எல்லாரும் மண்டியிலே போடுறேன். சும்மா போட்டால் கூட டேமேஜ் வாங்குறேன் பார்த்தியா. எனக்கு ஐ லைக் இட். யார் வந்தாலும் பார்க்கக்கூடாது. இப்போ கண்டிப்பாக நம்மளை ஊக்காங்க முடியா பார்த்துட்டான். வேகமாக ஓடிடு வேகம். பயமாக இருக்குது. இன்னும் எல்லோரும் உறிஞ்சிக்கலாம். எப்போ வந்துட்டோம். நான் சொன்னேன் அதை ஏற்றிட்டு தான் ஏறிட்டு க்ளோவால் கரெக்டாக போடுறாதா. அவ்வளோ நீங்கள் வந்தனா பார்த்துட்டு வச்சிங்கன்னா யாவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. இங்கே ஆனால் எது இங்கே என்ன நல்லா இருக்காதுன்னா நம்ம கையில் க்ளோவால் இருக்கு பார்த்தீங்களா. 150 சரி காய்ஸ். இந்த இந்த 3 இடம் பேச உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் 3 பண்ணுறேங்க. இப்போ வெடிகுண்டு முருகேசனோட முடிக்கலாம். வெடிகுண்டு முருகேசன் 3 டேமேஜ் வாங்கலை பற்றியா நீ. நான் வெடிகுண்டில் ஒரு கில் அடிச்சு தாண்டா சாவன். டே சாக மாட்டியா அவங்ககிட்ட சொன்னான்னா. அக்கா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்கீங்கக்கா. சாரிக்கா. ஐயோ சரி காய்ஸ் நாங்கள் அத்தில் வந்து பார்க்குறேன். நம்ம ஸ்னைப்பரில் வீக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு.
இன்னும் நீங்கள் இருக்கீங்களா? அக்கா இல்லையா நீங்கள்? யாருக்கிட்டே? சரி guys, நான் உங்களை அத்தடில் வந்து பார்க்குறேன். பாய்.